உனக்கு கத்தி கத்தி கேசட்ல சொல்லி உள்ள போயிட்டு வெளியே வந்து பந்தாவா கட்டிட்டு இருக்கிறேன் பாடுறா. என்னைய பாடுறா. என்னை விட ஒரு உதாரணம் வேணுமாடா? மத்தவன் அல்லடா நானு. எந்த நாட்டு தலைவன் 110 முறை சிறைப்படலடா, அப்ரஹாம் லிங்கன் உள்பட. பாடுறா, 41 வயசுல நான் வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கை இழந்து நிக்கிறேன்டா. இருந்து நான் வெற்றி வீரனாகவே இருக்கிறேன். என்னைய பாடுறா, என்னைய பார். எவனும் ஒன்னும் செஞ்சிட முடியாது. நாட்டுல உனக்கு உள்ள உரிமைகளை நீ செயல்படுத்துறதுல உனக்கு கழுத்து சாயுது. நான் எந்திரிச்சு நில்லு. நீ உன்னோட குடியுரிமையை நீ விட்டே கொடுக்காத. சாப்பிடுங்க சாப்பிடு. ஐயோ ஆண்டவனே, சமுதாயமும் தலைவர்களும் நீங்க ஒரு ஆளுன்னு நானும் பேசிட்டு இருக்கிறேன் பாடுறா. இருக்கட்டும், ஏன்னா கியாமத்துல அல்லாட்ட பதில் சொல்லணும்ல. நான் நல்லா இருந்தோம், உனக்காக நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் பாரு. எனக்கு என்னடா வேத்து வடிது உங்கள்கிட்ட வந்து கத்தணும்னு சொல்லு. அழகான சொத்து, காலம் திரண்டு கையம் திரண்டு கையில சேர்த்த குடிச்சு பிளேன்லயே வாழ்க்கை ஓட்டலாம்டா. சாந்தி முகூர்த்தத்துல இருந்து சமாதிக்கு போற வரைக்கும் உனக்கு வந்து கூழ் குடிக்கணும்னு எனக்கு அவசியமா இல்லை சகோதரா. நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சாவையும் ஏற்க தயாராகின்றேன். ஒரு குழந்தையினுடைய நல்லொழுக்கம். எந்திரிச்சு நில்றா. இந்த நாட்டுல ஜனாதிபதி